ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆதிர டிசைன். இந்த வீடியோக்கான நம்ம டெம்ப்ளைனில் பார்த்த போஸ்டர் எப்படி நம்ம மொபைல் பிக்கார்ட்ஸில் எடிட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஹாப்பி நியூ இயருக்கு ஒரு வித்தியாசமான போஸ்டர் தான், ஒரு மூவி போஸ்டர் மாட்டிக்கு மேக் பண்ணலாம். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெடி எப்பயும் போல் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நம்ம எடிட் ஃபோட்டோ கொடுத்து பேக்ரவுண்ட் எம்டி பேக்ரவுண்டு கிரியேட், ஒரு ஒயிட் நார்மல் ஒயிட் பேக்ரவுண்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் ஒயிட் பேக்ரவுண்டு. நம்ம அதாவது நியூ இயர்னாலே நம்ம ஸ்டோரி ஸ்டேட்டஸ் போஸ்ட்டு போடுவோம், அதனால் நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சைஸ் எடுத்துக்கலாம். போஸ்ட்டு ஓகே, இந்த சைஸ் எடுத்துக்கிறது. அப்புறம் நம்மளோட ஃபைல்லாம் நம்ம சேனல் டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஃப்ரீ ஃபைல் தான். நம்ம மொபைலில் எடிட் பண்ணுறதுலாம் ஃப்ரீயாக தான் போடுவோம் ஃபைல்ஸு. நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆட் ஃபோட்டோ, அதுக்கு பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது ப்ரோ. நம்ம கொடுத்து வச்சுருக்கத இந்த 2 மாஸ்க்கே எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே, டூப்ளிகேட் கொடுத்து 2 இது கரெக்டாக இருக்கட்டும் ப்ரோ. 1 மட்டும் கீழே இறக்கி வைங்க. டூப்ளிகேட் கொடுத்து ஃப்ளிப்பு கொடுத்து இந்த சைடு திருப்பி வச்சுருங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஏற்ற மாட்டேங்கி. ஓகே, இது 2 எல்லாம் கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம், நம்மளோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ப்ரோ. நான் அந்த 2 பேர் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஏன்னா நமக்கு ஃபேஸ் மட்டும்தான், மற்றதெல்லாம் கூட அவ்வளோ தேவையில்லை. ஓகே, ஜூமை கொடுத்துட்டு ஃபேஸை மட்டும் வச்சுக்கோங்க ப்ரோ. எப்பயும் போல் பிளெண்டிங் ஸ்க்ரீன். ஓகே, அடுத்து இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ப்ரோ. கிராப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளெண்டு ஸ்க்ரீனு. ஓகே, லாஸ்ட் ஒன் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ப்ரோ. ஈஸி தான் ப்ரோ, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். அவ்வளோ வீடியோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆட் ஃபோட்டோ, நம்மளோட ஃபோட்டோ, பிளெண்டிங் ஸ்க்ரீன். இதை அப்படியே டவுன் பண்ணி வச்சுருங்க. சாரி, கிராப் பண்ணல. ஓகே, இதே லைட்டாக கிராப் பண்ணிடலாம் நமக்கு, ஏன்னா ரொம்ப எட்ஜஸ் ஆகுது. இதையும் கிராப் பண்ணிடலாம்.
ஓகே, இதையும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ப்ரோ. தேவையான அளவு இறக்கிக்கலாம். நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ப்ரோ. ஏன்னா எல்லாம் மாஸ்கில் தான் இருக்குது, அதனால் ப்ராப்ளம் இல்லை. வச்சுக்கலாம். ஓகே, இதையும் கொஞ்சம் இறக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ப்ரோ, மாஸ்க் பண்ணியாச்சு. கொஞ்சம் கீழே இழுத்துக்கோங்க, ஏன்னா ஸ்பேஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. நமக்கு ஃபேஸ் தான் வேணும். ஓகே ப்ரோ, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஷேப்பை கொடுத்து டவுன் பண்ணி கலர் பிளாக் வச்சு பாருங்கள், அப்படிலாம் மறைச்சிடும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, வச்சாச்சு. ப்ளஸ் ஐக்கான், ப்ளஸ் ஐக்கான். அவ்வளோதான் ப்ரோ. இப்போ ஹாட் ஃபோட்டோ கொடுத்துக்கலாம். இது இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஹாட் ஃபோட்டோ கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ப்ரோ. இதுதான் ப்ரோ அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கொஞ்சம் கஷ்டமாச்சு. பிளட்டு இருக்கட்டும். ப்ளஸ் ஐக்கான், ஹாட் ஃபோட்டோ. நம்ம அந்த ஹாப்பி நியூ இயர் ஃபாண்ட் எடுத்துக்கலாம் ப்ரோ. ஜஸ்ட் ஒரு மூவி போஸ்டர் மட்டும் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ நம்மளும் ஒரே இதாக பார்க்குறதுக்கான கடுப்பாக இருக்குல்ல, அதனால தான் கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் பண்ணி பார்த்தோம். நல்லா தான் இருக்குது. உங்கள் முன்னாடி தான் நான் லைவாக பண்ணுறேன், மற்றபடி நான் பண்ணதெல்லாம் இல்லை. இப்போ தான் லைவாகவே பண்ணுறேன். பெருசாக வச்சுக்கோங்க. பிளட் எடுத்து மேலே வச்சுக்கோங்க, இங்கே வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம எப்பயும் போல் எஃப்எக்ஸில் போய்ட்டு பிளர், மோஷன் பிளர் அதை கம்மி பண்ணிட்டு ஃபேடு. ஓகே, இது இருக்கட்டும். ஹாட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. லாஸ்ட் ஒரே கிளிப் தான் ப்ரோ. இதை வச்சா இன்னும் லுக்காக இருக்கும். இறக்கிடுங்க.
இதுக்கு பின்னாடி வச்சுருங்க. இந்த இது நீங்கள் வச்சுக்கோங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஜஸ்ட்டு ஒரு போஸ்டர் தான் ப்ரோ. நம்ம ஒரே பேக்ரவுண்டில் வெயிட்லேயே முடிச்சாச்சு எல்லாத்தையும். பார்க்கவும் லுக்காக இருக்குது. கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ஹாப்பி நியூ இயர் லைட் ஆகி வச்சுக்கோங்க. ரொம்ப வேணால் சின்னதாக வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு போஸ்டர் ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோ தான் ப்ரோ. ஃபோட்டோ க்ளோஸ்அப்பில் வந்துடுச்சு. இதையும் ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஜூம் பண்ணிட்டு மீதி லைட்டாக ஸ்பேஸ் இருந்தால் அதை ட்ரா பண்ணிடுங்க. இதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, வீடியோ 10 நிமிஷத்துக்கு இழுத்துருச்சு. 11 நிமிஷம் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் நினைக்கிறேன் ப்ரோ. உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போஸ்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி உங்களுக்கு போஸ்ட் வேணுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். தரமாக பண்ணிடலாம் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் நினைக்கிறேன் ப்ரோ.